திமுகவுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் அப்படிதான் இருக்க முடியும். அதிமுக தான் எதுல இருக்குன்னா அதுதான் இருக்கும், நடைமுறையும் அதுதான், வேற ஒன்றும் வாய்ப்புகள் இங்க இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னொன்னு அப்படிதான் இருக்கணுங்கிற அவருடைய விருப்பத்தையும் கூட அவர் சொல்றாரு. அதான் நான் சொல்றேனே, இப்ப களம் மாறிடுச்சு, அதை பார்ப்பதற்கு நிறைய பேர் ரெஃப்யூஸ் பண்றாங்க. அது வரக்கூடிய தேர்தல்கள் தான் சொல்லும். நான் மீண்டும் சொல்றேன், கடைசியா தமிழகத்துல நடந்த தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது பெரிய கட்சி 11% வாங்கி, இது ப்ரூவன் ரெக்கார்டு. இது இப்போ எல்லாருமே சொல்லக்கூடியது, எல்லாருமே இங்க கட்சியிலேயே சில பேர் சொல்றாங்க சட்டசபை தேர்தல் வந்தா இந்த ஓட்டு வருமா இருக்காது அப்படின்றது. நிச்சயமா அப்படி நாங்க பார்க்கல. காலமும் மாறிவிட்டது, களமும் மாறிவிட்டதான் பாக்குறேன். ஒரே ஒரு கருத்து என்னுடையது என்னவென்றால், இப்ப இங்க கூட்டணி, அதாவது கூட்டணி ஆட்சி வருமா அடுத்த தேர்தல் அப்படின்ற பேச்சு அதிகமா வரும்போது பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்டு மட்டும் அதுல சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ 2014-19 தேர்தல்ல தனி மெஜாரிட்டியில வந்திருந்தா கூட எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு நாங்க அமைச்சரவை கொடுத்தோம். இதை விட அதிசயமா இந்திய தேர்தல் வரலாற்றிலே இல்ல அரசியல் வரலாற்றிலே நடக்காத 2 உதாரணங்கள் இப்ப நடக்கிறது நான் சொல்றேன். பீகார்ல தேர்தல் நடக்கும்போது நிதிஷ்குமார் அவர்கள் கட்சி 40 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க, நாங்க 80 இடங்கள் ஜெயிச்சோம். அப்படி இருந்தும் நாங்க கொடுத்த கமிட்மெண்ட்டுக்காக எங்க கூட்டணியில எங்களோட பாதி இடங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரை கிட்டத்தட்ட 3.5-4 ஆண்டுகள் முதல்வராக அமர்த்தி அந்த ஆட்சியை அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மகாராஷ்டிரால எடுத்துக்கோங்க, எங்க கிட்ட 105 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஏக்நாத் ஷிண்டே அவங்க அணி கிட்ட 36 எம்எல்ஏக்கள், அதாவது 1/3 பங்கு